जय श्री कृष्णा सर, वणक्कम। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी। மெய்யனே புலித்தோலை அரைக்கச் செய்து மின்னார் செய்தடைவே மினி கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே நின்ன எல்லால் இனி யாரை துதிப்பேனோ பச்சை மாமலை போல் மேனி கவழவாய் கமலச் செங்கன் அச்சுதா மலரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோக மாலும் அச்சுவை பெரிதும் வேண்டு அரங்கமான கருடானே ஊரிலோர் காணியமில்லை உறவு மற்றொருவரில்லை பாரினின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருலர் கலைக்கண் அம்மா அரங்கமான கருடானே. सुपर जी, सुपर जी। जय श्री कृष्णा सर। ब्यूटीफुल जी। என்னம்மா? जय श्री कृष्णा सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ரொம்ப அழகா இருந்த ஆர்த்தி ஜெயாஜி. சூப்பர். நல்லா பாடினேள். நல்லா இருந்து கேட்கறதுக்கு. மனசு நல்ல திருப்தியா இருந்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண जय ஜி. श्री ரொம்ப நல்லா कृष्णा இருந்து. सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. जय श्री जय श्री कृष्ण कृष्णा सर। जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ जय கிருஷ்ணா. श्री कृष्ण जी। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ जय கிருஷ்ணா. श्री कृष्णा सर। ஜெய் ஸ்ரீ जय கிருஷ்ண श्री ராமேஸ்வரி कृष्णा ஜி. सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. बालाजी जी। हाँ यस मैम, जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. अन्नाद् भवन्ति भूतानि पर्जन्यानन्तसम्भवः। यज्ञाद् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः। प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः। अहङ्कारविमूढात्मा कर्ताहमिति मन्यते। जय श्री कृष्ण। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கர்த்தாஹமிதி மன்யதே. தான் தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் சின்ன குழந்தையில இருந்து ஒரு கிழவன் வரைக்கும் பார்த்தலாம். எந்த ஒரு வயசுல இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு வருணத்திலும் இருக்கட்டும், தான் தான் பண்றோம் அப்படிங்கிற கர்த்தாஹமிதி மன்யதே. அது எவ்வளவு ஒரு மூடத்தனம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்ப கொஞ்சம் புரிய வருது. நிஜமாவே இந்த ஒரு 1.5 வருஷத்துல உங்களோட இந்த ஆன்மீக பாதையில நம்ம நடக்கிறதுனால இந்த 2-3 விஷயங்கள் தான் நல்லா பதிஞ்சு போயிடுது. தான் தான் பண்றோம், தனக்கு தான் எல்லாம் தெரியும், இதுன்னு இந்த விஷயத்துல தான் தான் எக்ஸ்பர்ட், அவனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற ஒரு அந்த அகங்காரம் அப்படியே இந்த 1.5 வருஷத்துல அப்படியே கரைஞ்சு போயிடுது. பகவானுக்கு தான் அதுக்கு நிஜமாவே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சத்சங்கம் எனக்கு அடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு நிஜமாவே அவரோட அருள் தான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சோ 54 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் 24 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு 18வது அத்தியாயத்துல. சோ இந்த 45ஆவதுல இருந்து 54வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 55, 56, 57 ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். பக்தி யோகத்தை அப்படியே வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்துக்கலாம். சோ 45ல இருந்து 54
ரிவிஷன். ஜெயஸ்ரீஜி பண்றீங்களா? Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. स्वे स्वे कर्मण्यभिरतः संसिद्धिर्लभते नरः स्वकर्मनिरतः सिद्धि यथा विन्दति तच्छृणु यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः श्रेयान् स्वधर्मोऽभिगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः असक्तबुद्धिः सर्वत्र जितात्मा विगतस्पृहः नैष्कर्म्यसिद्धिं परमां सन्न्यासेनाधिगच्छति सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानन्नियम्य च शब्दादीन् विषयांस् त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च विविक्तसेवी लघ्वाशी यत वाक्कायमानसः ध्यानयोगपरो नित्यौ वैराग्यं समुपाश्रितः अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममः शान्तो ब्रह्मभूयाय कल्पते ब्रह्मभूतप्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिर्लभते पराम्. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். பகவான் 12 விஷயங்களை சொல்றார். 12 அறிகுறிகள் சன்னியாசியோட. சன்னியாசினா சன்னியாசம் எடுத்துட்டு இருக்கிறவா இல்ல. இந்த 12 குணங்கள் இருக்கிறவா தான் சன்னியாசி. எல்லாத்துக்குமே துறவிடுது. கர்மங்கள் பண்ண வேண்டியது இருந்தாலும் எல்லாத்தையுமே துறவிண்டு பண்ண வேண்டியது. வருத்தமும் ஆசையும் இல்லாமல் இருப்பார். நஷோச்சதி ந காங்க்ஷதி, எல்லாரையும் சமமாக பார்ப்பார். சோ அடுத்த ஸ்லோகத்துல 55ஆவது ஸ்லோகத்துல பகவான் இந்த மாதிரியான ஒரு பரம பக்தி வச்சுட்டு இருந்தானா என்ன அதுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். 55ஆவது ஸ்லோகம் பார்க்கலாம். பக்தியா பீஜானதி யாவான்யச்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பக்தியா பக்தியின் மூலம் மாம் என்னை அபிஜானாதி அறிவார். யாவான் நான் எது, ரொம்ப முக்கியமான வேர்டு இது. யாவான் நான் எது, யஹ யார், ச மற்றும் அஸ்மி நான், தத்துவதः தத்துவ ரீதியில், தத்வோ பிறகு, மாம் நான், தத்துவதः தத்துவ ரீதியில், ஞாத்வா அறிந்து, விஷதே நுழைவார், ததனந்தரம் உடனே. பக்தி மூலம் என்னை தத்துவ ரீதியில் அறிவார். நான் யார், நான் என்ன என்று, பிறகு என்னை தத்துவ ரீதியில் அறிந்து அவர் என்னில் உடனடியாக நுழைவார் அப்படின்னு பகவான் சொல்றார்.
வருஷனா பார்க்கலாம். பக்தியா இக்கு இத்தியா 3 இருக்கு. பக்தியா பக்தியா மாமபிஜானாதி மாமபி மபி குறில் எழுத்துகள், பாக்கி எல்லாமே நெடில் எழுத்துகள். மாமபிஜானாதி நா எழுத்தெல்லாம் தி ஷார்ட் ஆயிடும். யாவான்ய யாவான்ய வாமே ராகாத் கொடுத்து யாவான் யஷ்சா யஷ்சா யமிலையும் ஒரு ஆகாத் கொடுத்து சாஸ்மி சாமிலையும் ஒரு ஆகாத் கொடுத்து யாவான் யஷ்சாஸ்மி தத்துவதஹ தத்துவ இத்து இத்துவ தத்துவ இல்ல தத்துவதஹ ததோ மான் தத்துவதோ ஞாத்வா ததோ மான் தத்தோ நெடிலெழுத்து மான் நெடிலெழுத்து தத்துவதோ ஞா தத்துவ அதே மாதிரி தத்துவ ஒரு 2 இத்து அன்வ தத்துவதோ ஞா தோ மீது ஒரு ஆகாத் கொடுக்கணும். தத்துவத்தோ ஞாத்வா அப்படின்னு சொல்லாம தத்துவத்தோ ஞாத்வா விஷதே ததனந்தரம் விஷதே விஷல விஷ விஷதே ததனந்தரம் நந்தனம் ஆகாத் கொடுத்து விஷதே ததனந்தரம். सुभाषिनी जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। भक्त्या मामभिजानाति यावान्यष्टास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम्. Beautifully, super, wonderful, wonderful. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। भक्त्या मामभिजानाति. யார் இந்த மாதிரியான ஒரு யோகி பகவானை அடையணும்னு பகவான் அடையறதுக்காக ஆன வழிகளை பண்றவா பகவானோட அப்படியே ஈர்த்துன்னு போறா, தன்னைத்தானே முழுசா சரணாகதி அடைஞ்சிடுறா. அப்ப அவரோட ஒன்றாகிடுறார். அப்ப அவருக்கும் பகவானுக்கும் ஒரு தனித்தனி எக்ஸிஸ்டன்ஸே இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று. அவரோட அகங்காரம், அவனோட ஈகோ எல்லாமே கரைஞ்சு போயிடுறது. நம்ம 3வது ஸ்லோகத்துல 3வது அத்தியாயத்தோட இன்னைக்கு பிரேயர்ல கேட்டோமே, தான் பண்றோங்கிற ஒரு நினைப்பே இருக்காது, தான்கிற ஒரு ஈகோவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத ஒரு பரம பக்தி நிலைய அடைஞ்சிருவா. அப்பதான் பகவான் யாருங்கிற சத் அது புரியும். அப்ப இந்த மாதிரி தான் பகவான்கிற சத் தனக்கு புரியறச்ச இந்த உலகத்தோட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடும். தான் பிரம்மன். ஞான யோகத்துல கரைஞ்சிட்டு இருக்கிறச்சியே இந்த மாதிரி தான் பிரம்மன்கிற ஒரு நினைப்பு வரும். ஞானம் முழுசா புரிஞ்சப்புறம் தான் பகவான் இதைதான் நம்ம தேடிந்தோம் அப்படிங்கிறச்சு இந்த பிரம்மன் நமக்கு தான் பிரம்மன்கிற ஒரு கடுகளவு ஒரு ஈகோ இருக்கும். தான் பிரம்மன், தான் லிபரேட்டட், ஃப்ரீ ஆயிட்டோம், இனிமே எனக்கு ஒரு மாறுதலும் கிடையாது, ஏன்னா எனக்கு எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கடுகளவு அகங்காரம் இருக்கும். அதுவும் போறதுக்கு பக்தியோட அந்த சமயத்துல பக்தியோட லயிச்சு இருந்தா அந்த தான் பிரம்மன்கிற ஒரு கடுகளவான தாட்டும் போயிடும். தானும் பகவானும் ஒன்று அப்படின்னு, தான் பிரம்மனை விட தான் பகவான் ஒன்று அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பரமானந்தமான ஒரு நிலை ஒன்று. இப்ப பகவான் ஒன்று, பகவான் என்ன அப்படிங்கிறது குறிக்கிறது தான் யாவன். ஏழாவது அத்தியாயத்திலே பகவான் சொன்னார், மையாசக்த மன அப்பார்த்த யோகம் யுஞ்சன மத்தாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் யதா ஞாஸ்யசி
தச்ருணு, நான் உனக்கு சொல்றேன். யோகா பண்றதுனால உன் மனதை என் மேல முழுசா வச்சிருந்தேனா, என் மேலேயே முழு டிபெண்டன்ஸ் இருந்ததுன்னா, நீ என்னை முழுதாக அறிவாய். நசம்சய. அதுதான் கடைசியிலும் சொல்ல இயலாது. சாதி பூதா தி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞை செய்யே விது பிரயாண காலே பிச்சமான் தே விதுர் யுக்த சேதசா. நான் தான் அதிபூதம், நாதான் பிரம்மன், நாதான் அதி யஜ்ஞம், நாதான் அதி தெய்வம் அப்படிங்கிறது உனக்கு புரியும். நாதான் பிரம்மன், நாதான் அத்தியாத்மம். இந்த க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரம் எல்லாமே நான் தான். இந்த அதிபூத, அதாவது இந்த க்ஷேத்திரம், அதி தெய்வ பிரம்மன், அதி யஜ்ஞ, எல்லாரோட மனசிலும் இருக்கும் இந்த இந்த ஈஸ்வரன் எல்லாமே நான் தான் அப்படின்னு பகவான் சொல்ற உனக்கு புரியும். யஷ்சாஸ்மி தத்துவத்தா. சோ யாவன் அப்படின்னா நான் என்ன அப்படிங்கிறது புரியும். யஷ்சாஸ்மி தத்துவத்தா, நான் யாரு அப்படிங்கிறது புரியும். ஏன்னா பகவான் வந்து பல ரூபங்கள்லயும் இருக்கா. நிர்குண நிராகார பகவான் பிரம்மன், ஆகாரமுள்ள சகாரமான சகுண பகவான் இருக்கு. அதுதான் இங்க நான் யாரு அப்படிங்கிறது உனக்கு புரியும். அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளால வாயால சொல்ல முடியாது, பகவானாலையும் சொல்ல முடியல. ஆனா பகவான் சொல்ற, நீ இந்த மாதிரியான யோகியா இருந்தேன்னா, என் மேல முழு பக்தி வச்சேன்னா, உனக்கு நான் யாரு, நான் என்ன, வாட் ஆம் ஐ, ஹூ ஆம் ஐங்கிறது உனக்கு தெரியும். தத்தோமாம் தத்துவத்தோ ஞாத்வா விஷத்தே ததனந்தரம். இந்த மாதிரி எந்த பகவானை உனக்கு புரிஞ்சதுன்னா, அந்த யோகி பகவானுக்குள்ள முழுசாக இறங்கின்றுவா. அப்படின்னா பகவானை முழுசா அடைஞ்சிருவா, சத்தியத்தையும் புரிஞ்சுருவா, அவரை பத்தியும் தெரிஞ்சுருவா. இதுதான் பர்ஃபெக்ஷன். இதுதான் மனித ஜென்மத்தோட பரம நோக்கம்னா இதுதான். பகவான் யார் என்று புரிந்து பகவானுக்குள்ள ஒன்றாக விடுறதுதான். ஒரு யோகி அவர் வந்து இந்த சன்னியாசிகள், ஞானிகள், இந்த பிராமணர்கள், அதாவது ரிச்சுவல்ஸ் பண்றவா, அவளோட விட மேலானவர். ஆறாவது அத்தியாயத்தில் சொல்றார், தபஸ்விபியோதிகோ யோகி ஞானிபியோபி மதோதிகா கர்மிபியஷ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. தபஸ் செய்பவர்கள், ஞானிகள் மற்றும் கர்மங்கள் பண்றவா, அவளை விட மேலாக கருதிப்படுபவர்கள் இந்த யோகிகள். ஆகையால் நீ யோகி ஆகிவிடு அப்படிங்கிறார். எந்த யோகி அந்த சமயத்துல நமக்கு அவ்வளவா புரியல, ஆறாவது அத்தியாயம் படிக்கிறச்சு. இப்ப புரியுது. இதான் யோகி. இந்த 12 விஷயங்கள் வச்சுருக்கோ அதான் யோகி. இந்த பிரகிருதியோட ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இருக்கவாதான் யோகி. பாக்கி எல்லாரும் சன்னியாசிகளா இருக்கட்டும், ஞானிகளா இருக்கட்டும், கர்மங்கள் பண்றவாளா இருக்கட்டும், அவள்லாம் இந்த பிரகிருதியோட ஒரு அளவாவது ஒரு கனெக்ஷன், அட்டாச்மெண்ட் வச்சுருக்கா. சோ அதனால அவளுக்கு வந்து பலன் கிடைக்கிறது. ஆனா அந்த பலன் வந்து அழிய போற பலன். ஆனா இந்த மாதிரியான யோகி
ஞான யோகி பக்தியோட கலந்துருக்கிறச்ச அவளுக்கு பரமநிலை பகவானை கிடைக்கும், பகவானோட ஒன்றாகிடுவார். அதனால இந்த மாதிரியான யோகிகள் மேலானவர்கள். சோ யோகிகள்லயே மேலான யோகி யாரு அப்படின்னா பக்த யோகி. அதாவது இந்த மாதிரியான ஒரு யோகி, சாங்கிய யோகி, பக்தி வச்சுட்டு இருந்தானா, பக்தி யோகம் பண்ணானா, அதுதான் எல்லாத்தோடையும் மேலானது. அதுவும் 6வது அத்தியாயத்திலே சொல்லியிருக்கார், யோகினாமப்பி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதः. எல்லா யோகிகளும் கூட ஸ்ரத்தையுடன் என்னில் கதியாகி உள்மனதில் இருந்து என்னை தொழுகிறாரோ அவர்தான் மிக்க தகுதி பெற்றவர் அப்படின்னு பகவான் 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். சோ அந்த மாதிரியான யோகி, அந்த மாதிரியான யோகி, இந்த மாதிரியான ஒரு பக்தி வச்சுருக்கிறதுனால அவளுக்கு யாவன் நான் என்ன அப்படிங்கிறது முழுசாக புரியும். நான் யாவன், நான் என்ன, பகவான் முதலியே சொல்லியிருக்க, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவ சர்வமிதி, நான் தான் வாசுதேவன், பகவான் தான் எல்லாம், எல்லாமே பகவான் தான். இதே பகவான் தான். எது சத் எது அசத் அதுல இருந்து புரியும். எது பரா குணங் பராசக்தி, எது அபராசக்தி, எது ஜீவாத்மா, எது பிரகிருதி, எது க்ஷேத்ரஜன், எது க்ஷேத்திரம். கஸ்மாச்ச தேன நமேரந்தமாத்மன், கஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரக்மணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாசத்வமக்ஷரம் சதசத்தத்பரய்யத். சோ பகவான்கிறது எல்லாத்துமே எது சத் அப்படின்னு புரிஞ்சுனா எது அசத்துங்கிறது புரியும். பராசக்தி எது, அபராசக்தி எது, எது ஜீவாத்மா, எது இந்த பிரகிருதி. அண்ட் இந்த சத் அசத்துக்கும் மேலா அதையும் தாண்டி இருக்கிறதான் பகவான் அப்படின்னு 11வது அத்தியாயத்தை சொல்லுது. பகவான் வந்து மேல் பரம பர அபர அப்புறம் தான் ஜீவாத்மா அப்படின்னு 3 விதமா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் 7வது அத்தியாயத்துல. அதே மாதிரி க்ஷேத்திரன், க்ஷேத்ரஜ்ஞ, தான் அப்படின்னு ஒரு 3 விஷயத்துல பார்த்திருக்கோம். இந்த 3 விஷயத்திலையும் பார்த்தேன்னா எது அபரா, எது பரா, அண்ட் எது பிரம்மன் அப்படி இன்னும் 3 விஷயத்துல பார்க்கலாம். 6 விஷயங்கள்ல பார்க்கலாம். எப்படி ஒரு தண்ணீர், நீர் அப்படின்னு எடுத்துட்டாலும் அந்த நீரோட ஆட்டம் ஒன்று, அதான் பிரம்மான்னு வச்சுக்கலாம். அதான் கடைசியில பிரம்மா தான் இந்த கடைசியான ஆட்டம். வாட்டர், நீரை என்ன பண்ணி பார்த்தாலும் கடைசியா அந்த நீரோட ஒரு மாலிக்யூல் இருக்கும், அந்த மாலிக்யூல் தான் பிரம்மன். அதோட வேப்பரா இருக்கிறது பகவானா பார்த்துக்கலாம், எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறது. இந்த மேகம்ங்கிறது பகவான், ஆகாரம் உள்ள ஒரு பகவான். அப்புறம் அந்த மேகத்திலேருந்து விழுறது இந்த துளி 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 மழை துளிகள். அதுதான் இந்த ஜீவாத்மா.
அந்த மழைதான் கர்மா. அண்ட் இந்த ஐஸ் தான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 6 மாதிரி பகவான் வந்து இந்த யாவன்கிற ஒரு விஷயத்திலேயே நிறைய காமெண்ட்ரிஸ் இருக்கு. பகவான் என்ன, ஏன்னா அதை நமக்கு புரிய வைக்க முடியாது. இந்த மாதிரிதான் இந்த மாதிரி உண்மைகள்லாம் பார்த்துட்டு தண்ணியோட 6 விதம் இருக்கு, அந்த மாதிரி பகவான் 6 விதமா பார்க்கலாம். குணங்களோட பார்க்கலாம், குணங்கள் இல்லாம பார்க்கலாம், ரூபத்தோட பார்க்கலாம், ரூபம் இல்லாமல் பார்க்கலாம், எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரி பார்க்கலாம், சக்தி உள்ளவனா இருக்கலாம், சக்தி இல்லாத வெறும் ஒரு சூக்ஷ்ம பதார்த்தமா பார்க்கலாம். நிறைய விஷயமா பகவானை பார்க்கலாம். அதுக்குதான் பகவான் சொல்றார், இந்த மாதிரியான யோகிகளுக்கு யாவன் நான் என்னங்கிறது புரியும். அண்ட் யார் நான் என்ன அப்படின்னு புரிஞ்சுதா, நான் யாரு அப்படின்னு புரிஞ்சுதுன்னா என்னோட ஒன்றாகிடுவார். அதுதான் ஃபைனல் கோல் ஒரு சன்னியாசிக்கு. இது வரைக்கும் சன்னியாசிகளுக்கு ஒரு ஒரு ஐடியா தான் இருந்தது. ஆனால் அந்த ஐடியால இந்த பக்தி கலந்துருத்துனா அப்ப தான்கிற ஒரு உணர்வே போன அப்புறமாதான் பகவான் என்ன அப்படிங்கிறது புரியும். சோ இதுதான் சரியான ஞானம். அதான் யாவன் எல்லாம் இங்க இருக்கு. அந்த அந்த வார்த்தையிலேயே முழுசா இந்த பகவத்கீதையே அப்படியே சுருக்கின்னு கொண்டதுல யாவன்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா பகவான் அடையலாம். ஆனா யாவன்கிறது புரியறதுக்கு உன்னோட அகங்காரத்தை எல்லாத்தையும் விடணும். அப்பதான் நம்மளால இந்த பகவான் என்னங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அது புரிய ஆரம்பிக்கிறது அதுல ஒரு பக்தி சேர்ந்தாதான் பகவானை முழுசா பார்க்க முடியும். என்னங்கிறதும் பார்க்க முடியும், யாருங்கிறதும் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பகவானோட ஒன்றாக சேர முடியும். இதுதான் முழு கீதாவோட பகவத்கீதையோட முழு ஸ்டோரி இந்த ஒரு ஸ்லோகத்துல அடைஞ்சிருக்கு. அதை கேட்டு கேட்டு நான் இன்னைக்கு எனக்கு வார்த்தைகள்லாம் வரல. அவ்வளோ அழகா நிறைய பேர் சங்கராச்சாரியர் எல்லாம் அவ்வளோ அழகா எழுதியிருக்கா. இந்த ஒரு யாவன்கிற ஒரு விஷயத்தையும் இந்த யா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுட்டு எப்படி பகவத்கீதை இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது தான் நிஜமாவே மெய்சலுக்கு இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்துல பகவான் வந்து அர்ஜுனனை இதெல்லாம் கேட்டியோனோ இப்ப எல்லாமே எனக்காக சமர்ப்பிச்சுண்டு என்கிட்ட அடைக்கலம் கொள்ளு அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். 56வது ஸ்லோகம். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்யபாஸ்ரயः மத் பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். சர்வ கர்மாணி எல்லா கர்மங்கள் அப்பி கூட சதா எப்பொழுதும் குர்வனோ ஈடுபட்டு மத்வ்யபாஸ்ரய என்னிடம் முழு அடைக்கலம் கொண்டவர் மத் பிரசாதாத் என் அருளினால் அவாப்னோத்தி அடைவார் சாஸ்வதம் நித்தியம் பதம் நிலை அவ்யயம். எப்பொழுது கர்மங்களில் ஈடுபட்டு யார் என்னிடம் அடைக்கலம் கொள்கிறாரோ என் அருணினால் சாஸ்வதமான அழியாத நிலை அடைவார் பகவான் சொல்றார். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். சர்வ கர்மாண்யபி சதா சர்வ கர்மா அப்புறம் ஒரு மாண்யபி மா நெடில் எடுத்து அதுக்கு மேல ஆகாத் கொடுத்து மாண்யபி சதா மாண்ய யபீச எல்லாமே குரல் எழுத்துகள். சர்வ கர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்ய குர்வாணோ கூக்கப்புறம் கொடுத்து வாணோ மத்வ்ய இது இப்பு ய 3 கலந்திருக்கு.
कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति மத்ப்ர இப்புற 3 இருக்கு. மத்பிரசாதாத சாதா ரெண்டுமே நெடுவெழுத்துகள். வாப்னோ வாமில் ஆகாது கொடுத்து வாப்னோ இழுத்து சொன்னா தி ஷார்ட் ஆயிடும். மத் பிரசாதாத வாப்னோதி शाश्व शाश्व शामिल रागात கொடுத்து शाश्वतम பதமவ்யயம் பதம எல்லாமே குறில் எழுத்துகள். பதமவ்யம் ராகாத் கொடுத்து शाश्वतम பதமவ்யயம். श्यामला जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण। सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम्। பியூட்டிஃபுல்லி சூப்பர். ரொம்ப 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 அழகா சொன்னீங்க. வெரி நைஸ். थैंक यू जी। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण. ஸோ பகவான் அர்ஜுனன் வந்து இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கச்ச இந்த சந்நியாசமும் தியாகம் இது ரெண்டு பத்தி எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்றாரு பகவான். உடனே 4வது 12வது ஸ்லோகம் வரைக்கும் தியாகத்தை பத்தி சொன்னார். தியாகம்னா கர்மயோகம் அப்படின்னு இந்த 4வது 12வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் 41வது 48வது ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டு அதுல பக்தி யோகம் எப்படி வருது அப்படிங்கிறார். அதே மாதிரி 4வது 12 தியாகத்தை பத்தி சொல்லிட்டு 13வது 40வது ஸ்லோகம் வரைக்கும் சந்நியாசம் அப்படின்னா சாங்கிய யோகத்தை பத்தி சொல்றாரு. அண்ட் எப்படி 41ல 48வது ஸ்லோகம் வரைக்கும் திருப்பி கர்மயோகம் சொல்றாரோ அது மாதிரி 49ல 55க்கு சாங்கிய யோகத்தை பத்தி சொல்றாரு. அந்த சாங்கிய யோகத்திலையும் எப்படி மனச தூய்மையா வச்சுக்கணும், சாந்தமா வச்சுக்கணும், அதுலயும் எப்படி பக்தியோட வரணும் அப்படிங்கறது சொல்றாரு. சோ எவ்வளவு அழகா பகவான் வந்து முதல்ல தியாகம், அப்புறம் சந்நியாசம், அப்புறம் தியாகம் அத கர்மயோகத்தோட பக்தி யோகம் எப்படி ரெண்டும் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கறது சொல்றாரு. அதே மாதிரி 13வது 40வது ஸ்லோகம் வரைக்கும் சாங்கிய யோகம் பத்தி சந்நியாசம் பத்தி முழுசா சொல்லிட்டு 49ல 55வது ஸ்லோகம் வரைக்கும் அந்த சாங்கிய யோகத்தை பத்தி திருப்பியும் சொல்லி அதோட எப்படி பக்தி யோகம் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பகவான் வந்து அர்ஜுனன்ட்ட நீ இப்ப இந்த கர்மங்கள்லாம் பண்ணு, என்கிட்ட அடைக்கலம் கொண்டு அப்படின்னு சொல்றாரு. மத்யா பாஷ்ரய மத்ய பாஷ்ரய. இந்த மாதிரியான ஒரு பக்தன் கர்மங்கள் மேலேயும் கர்மங்களோட பலன் மேலேயும் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கோ, எந்த மாதிரியான மனிதர்கள், எந்த மாதிரியான பொருள்கள், அதெல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிண்டு பகவானிடம் முழு ஆசிரியம் முழு அடைக்கலம் கொள்றார். எந்த ஒரு சத்தம் வந்து எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு பொருளையும் தன்னது அப்படின்னு கருத மாட்டார். இந்த மாதிரி ஒரு அடைக்கலம் கொண்டானா எந்த ஒரு பிணைப்பும் எந்த ஒரு பாசமும் இல்லாமல் இருக்க முடியும். பாசம்ங்கிறது கயிறு. ஒரு கயிறும் பிணைத்துண்டு இருக்காது. அதனால இந்த மரணம் ஜனனம் அந்த சைக்கிள்ல இருந்து வெளியில வந்துடலாம். பகவான் சொல்ல நானே உன்னை இந்த மிருத்யு சம்சாரத்திலிருந்து எடுத்துட்டு வருவேன். தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரா பவாமி நச்சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம். நானே உன்னை அந்த 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 யோகிய
இந்த மிருத்யு சம்சார சாகரத்திலிருந்து நான் எடுத்துன்னு போயிடுவேன். நான் இருக்கேன், நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். உன்னோட என்னெல்லாம் உனக்கு தேவையோ அதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அனன்யாச்சிந்தயந்தோமாய் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானாய் யோகக்ஷேமம் வகாமியம். நான் உன்னோட எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்கிட்ட பக்தி வச்சுட்டு என்கிட்ட அடைக்கலம் கொண்டானா, என்கிட்ட அடைக்கலம் கொண்ட அந்த எந்த மாதிரியான ஒரு மனிதனா இருந்தாலும் என்கிட்ட யார் அடைக்கலம் கொள்றாளோ அவளுக்கு இந்த பரமநிலையை நான் கொண்டு வந்துருவேன். ஒன்பதாவது அத்தியாயத்துல இதுக்கப்புறமா தான் யோகக்ஷேமத்துக்கு அப்புறமா எவ்வளவு அழகழகான துராச்சாரோ பவச்சு பஜ சம்யக் வியவசித்தோ சக. மோசமான அபிச்சேத் துராச்சாரோ ஆச்சாரம் இருந்தாலும் என்னை முழுமையாக வழிபாடு செய்தால் நான் அவரை மகானாக கருதுவேன். சாதுரேவ சமந்தவ்ய க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்தின் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. ஒரு நொடியில் க்ஷிப்ரம் பவதி, அவனை நான் மகானாக்கிடுவேன். என் பக்தன் என்றும் அழிய மாட்டார். நமே பக்த பிரணஷ்யதி. பகவான் சொல்ற எந்த மாதிரியான ஒரு மனிதனா இருந்தாலும் என்கிட்ட அடைக்கலம் கொண்டவாளுக்கு நான் இந்த முக்தி சம்சார சாகரத்திலிருந்து நான் வெளியில எடுத்துன்னு போருவேன். அதுதான் பகவான் சொல்ற மத்யபாஸ்ரய. அப்புறம் என்ன சொல்ற, சர்வ கர்மாண்யபி சதா குர்வனஹ. சர்வ கர்மாணி சதா குர்வனஹ. எல்லா காரியங்களும் எந்த மாதிரியான ஒரு காரியம், டெய்லி நித்திய கர்மங்களா இருக்கட்டும், நியமிக்கப்பட்ட கர்மங்களா இருக்கட்டும், அது எப்பொழுதுமே பண்றதும். சர்வ கர்மாணி சதா குருவனஹா, எப்பொழுது பண்ணிட்டு இருந்தாலும். இந்த மாதிரியான ஸ்டேட் ஒரு கர்மயோகி பக்தி யோகியோட இருக்கிற வாழ்க்கை. அதே மாதிரி சாங்கிய யோகியும் தியானம் பண்ணிட்டு இருக்கவா, அவளும் பக்தி யோகம் பண்றச்சு இதேதான், அதே கதிதான் வரும். நார்மலா என்ன நினைக்கிறா எல்லாருன்னா, ஏதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்து எப்பொழுதுமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா அவளுக்கு தான் இந்த மோட்சம் கிடைக்கும். ஆனா இங்க என்ன பகவான் சொல்ல, சர்வ கர்மாண்ய சதா குருவனஹா, எப்பொழுதுமே வேலை செய்து நிற்கும் மனிதன் கூட அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, மத் பிரசாதாத், என்னோட அருளினால், என்னோட அருளினால். அப்படின்னா பகவான் அருள் கொடுக்கலையா எல்லாருக்கும்? பகவான் ஒரு சூரியன் மாதிரி. சூரியன் கீழே இறங்கி நமக்கு லைட் கொடுக்கணும் இல்ல, அவர் அங்க இருந்துட்டே எல்லாருக்குமே லைட், எல்லாருக்கும் எந்த மாதிரியான மனிதனா இருந்தாலும் சதா எல்லாருக்கும் லைட் கொடுக்குறவா. நீங்க உங்க ரூம்ல உட்காந்து கதவெல்லாம் சாத்திண்டு கர்ட்டெல்லாம் போட்டு இருந்தேன்னாலும் அவர் அந்த சூரியன் அந்த கதவுக்கு பின்னாடி பேஷண்டா நின்று இருப்பார். எது வரைக்கும்? நீங்க கதவை திறக்கிற வரைக்கும், விண்டோஸை திறக்கிற வரைக்கும், கர்ட்டனை நகர்த்துற வரைக்கும். அது நகர்த்திட்டா போரும், நான் உங்களுக்கு பகவான் அந்த உள்ள வருவேன். அதே மாதிரிதான் அந்த சூரியன் எப்படி உள்ள வருதோ அது மாதிரி. சோ எல்லாருக்குமே தான் இருக்கு இந்த அருள்.
நீங்க தான் அந்த கதவை திறந்துட்டு அந்த அருளை உள்ள அனுப்பணும், உள்ள கொண்டு வரணும். நிப்பிரசாதாத், என்ன அருளலாம், எந்த மாதிரியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான மனிதனா இருந்தாலும் சரி, ஆனா என்னிடம் யார் ஆசிரியம் கொள்றாளோ, கதவை திறக்கிறது அப்படின்னா என்ன, ஆசிரம் அடைக்கலம் கொள்றது. என்கிட்ட எப்படி அடைக்கலம் கொள்றது, என்னோட இந்த கதவை திறந்துட்டேன்னா என் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். என்ன கிடைக்கும்? சாஸ்வதம் பத அவ்யயம், அழியாத சாஸ்வதமான பதம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? பகவானோட அருள் இருந்தால்தான் கிடைக்கும். அதை நீங்க என்ன மாதிரியானாலும் சொல்லலாம். பரந்தாமம் சொல்லலாம், சத்தியலோகம் சொல்லலாம், கோலோகம் சொல்லலாம். யார் ராமரன் மேல முழு நம்பிக்கை, சாக்கேத லோகம் சொல்லலாம். இது எல்லாமே ஒன்றுதான். எந்த மாதிரியான ஒரு வீடு அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே வீடு அவரது தான். எங்க பகவான் இருக்காரோ அவரோட இடம் அங்க இருக்கும். அவ்யக்தோக்ஷர இத்யுக்த ஸ்தமாஹு பரமாங்கதின் எம் பிராப்யன நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. எல்லாமே என்னோட தாமம் தான். இந்த கதவுல இருந்தான் சூரிய வெளிச்சம் வரும், அந்த கதவுல இருந்து வராதுன்னு இல்லை, எல்லா கதவும் பகவானுக்கு தான். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கனா அவரோட இடமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ அந்த ஒரு ஞான யோகி எல்லாத்துமே விட்டுட்டு, எல்லா பிணைப்புகளையும் விட்டுட்டு, தியாகம் பண்ணிண்டு, தன்னோட இந்திரியங்கள் மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுண்டு, எப்பொழுதும் சதா தியானம் பண்ணிண்டு, தன்கிட்ட இருக்க அகங்காரத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு, தான்ங்கிற ஒரு மமதை இல்லாமல், ஆசை இல்லாமல், ராகம் இல்லாமல், துவேஷம் இல்லாமல் பிரம்மனை அடையறதுக்கு பிரம்ம பூயாய கல்பத்தே, அதுக்கு தகுதி வந்திருக்கு. அந்த தகுதி வந்தாலும் பகவானோட பிரசாதம், அவரோட அருள் இருந்தாதான், மற்றும் மத்யபாஸ்ரய, அவர்கிட்ட அடைக்கலம் கொண்டால்தான், அவரோட இந்த சாஸ்வதம் அவ்யயம் பதம் அப்பதான் கிடைக்கும். ஏ யதாமாம் பிரபத்யந்தே அப்படின்னு சொல்றார் பகவான். நான் கிடைப்பேன். தாம் சதைவ பஜாமியம். என்னையே பஜனம் பண்ணிந்தானா நான் கிடைப்பேன். என் மேலதான் முழுசா இருந்தாதான், ஆசிரம் அடைக்கலம் கொண்டால்தான். என்ன மாதிரியான ஒரு குறை இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு குறை இருந்தாலும், ஆசிரியம் இருந்தா நான் கிடைப்பேன். रहती न प्रभु चित चुक कहे की करत सुरति सय भार लेकी. பகவான் சித்த சூக்க கியேக்கி, எந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணாலும் அதை மறந்துடுவா. ரஹத்தின பிரபு சித்த, அவரோட சித்தத்துல அது இருக்காது. கரத்த சுரத்தி சய பார கிளேக்கி. ஆனா இந்த மாதிரி கிளம் நல்ல ஃபீலிங்ஸ் அப்படின்னா பக்திய
சுரதிசய பார 100 டைம்ஸ் நினைச்சுப்பாரா. ஜன அவகணு பிரபு மானன காவு தினபந்து அதி மிருதல சுபாவம். இதுவும் மனசுல ராமச்சரித்த மனசுல எழுதிருக்கு. அவர்கிட்ட என்ன தப்பு இருக்கோ பக்தர்கள்ட்ட அதை அவர் கண்டுக்க மாட்டாராம். ஏன்னா தீனபந்து அதி மிருதுல சுபாவம். தீன அப்படின்னா புவரா இருக்கிறவா, ஏழையா இருக்கிறவா. தீன பந்து அவளோட பந்து, அவளோட ஃப்ரெண்ட். அவர் அதி மிருதுல சுபாவம், அவ்வளவு மிருதுலமான சுபாவம் பகவானுக்கு. சோ எப்ப மத்தியபாஸ்ரய தன்கிட்ட முழு அடைக்கலம் கொண்டிருந்தாலும் அப்ப ஏகபாணி கருணா நிதி தானகி சோ பிரியா ஜாகேம் கதி ந ஆனகி. ஏகபாணி கருணாநிதனாகி, இதுதான் கருணாநிதியான பகவானோட ஒரு ஹேபிட். யார் சோ பிரிய ஜாக்கேம் ஒத்தரை அவர் மேலேயே முழு பக்தியோட இருக்கிறவாளுக்கு, முழு ஆசிரம் முழு அடைக்கலம் கொண்டிருவாளுக்கு அவளுக்கு பரமகதி கிடைக்கும். அர்ஜுன் வந்து போன ஸ்லோகத்தை படிச்சார், கேட்டார். கீதையோட முழு சாராம்சம் அங்கதான் வந்தது. அதை கேட்டு சாதாரண ஒரு மனிதனா இருந்தானா வருத்தம் தான் படுவா. ஏன்னா எல்லா கர்மங்களையும் விட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் பகவான் மேலேயே லயிச்சிருந்தாதான் பகவான் கிடைப்பா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தியாக உணர்வு யாருக்கு இருக்க முடியும்? முடியாது. நம்மளும் இதை கேட்டாலும் கீதை இல்ல நம்மளால நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரலாம். அதனால்தான் பகவான் இந்த ஸ்லோகத்துல இவ்வளெல்லாம் ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட போகணும்னு நான் ஒண்ணு சொல்லலை, என்கிட்ட அடைக்கலம் மட்டும் கொண்டு கொடுத்துக்கோ, அப்புறம் நீ என்ன பண்ணுமோ எப்ப பார்த்தாலும் பண்ணின்று. ஆனா முழு அடைக்கலம் என்கிட்ட கொண்டு வந்தேன்னா உனக்கு சாஸ்வத அவ்விய பதம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடுத்த ஸ்லோகத்துல கொடுக்குற 57வது ஸ்லோகம். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகமுபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. சேதசா சேத்தனையால், சிந்தனையால், மனதால், சர்வ கர்மாணி எல்லா செயல்களும், மயி எனக்கு, சந்நியஸ்ய விட்டு விடுதல், மத்பரஹ நான் என்கிற பரமநிலை, என்னுடைய பரமநிலை, புத்தியோகம், புத்தியோட யோகம் அப்படின்னா யோகம்னா ஒன்றாக்கிக்கிறது, புத்திய பகவானோட ஒன்றாக்கிக்கிறது. உபாஸ்ரித்ய அடைக்கலம் கொண்டு, மச்சித்தக என் மேல மனதை வைத்து, சததம் எப்பொழுதும், பவ ஆக்கு மனதால் என்னிடம் சரணடைந்து விடு, என்னை பரமநிலை என்று கருதி என்மேல் மனதை செலுத்தி
புத்தியோகத்தை நம்பிரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்றாரு. வருஷனா பார்க்கலாம். சேதசா சர்வ கர்மாணி, சேதசா, சே நடுலெழுத்து, சா நடுலெழுத்து, சேதசா சர்வ கர்மாணி, சர்வ ரஃபா, கர்மா கப்புறம் ரஃபா, மா இழுத்து சொல்லணும்னா நீ ஷார்ட் ஆயிடும். சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ. மயி ரெண்டுமே குறுகெழுத்துகள், மயி இல்ல, மயி சந்நியஸ்ய, சந்நிய இன்னு ய, ரெண்டு இன்னு இருக்கு, சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகமுபாஸ்ரித்ய, புத்தி பூமிலாக, யோகமுபா, யோ நெடுலெழுத்து, கமுபா பா நெடுலெழுத்து, பா மேல் ராகாத் கொடுத்து, பாஸ்ரீ ஸ்ரீமேல் ராகாத் கொடுத்து, பாஸ்ரித்ய புத்தியோகமுபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. மச்சி ரெண்டு ச இருக்கு, மச்சித்த ரெண்டு த இருக்கு, மச்சித்த சததம் பவ. சரி, நான் சொல்றேன். சொல்லுங்க. चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगमुपाश्रित्य मच्चित्तः सततं भव. பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இங்க பகவான் அர்ஜுனனுக்கு 4 விஷயத்துல சொல்றார். 4 விஷயம். ஒண்ணு, மச்சித்த, மனதால என்கிட்ட முழு சரணம் அடைஞ்சிரு. மனசால உன்னோட கர்மங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துரு, என்கிட்ட சரணம் அடிச்சிரு. என்னை பரமநிலை என்று கருதிக்கொள். அது 2வது. யோகம், புத்தி யோகம் பண்ணும் அப்படின்னா, உன்னோட இந்த பந்தங்கள் எல்லாம், இந்த உன்னோட பிணைப்புகள் எல்லாம், உன்னோட பிடிப்புகள் எல்லாம், அதெல்லாத்தையும் விட்டுட்டு யோகமாக பாரு, எல்லாமே சமநிலையாக பாரு. 4வது, உன்னோட மனசை என் மேல எப்பொழுதும் செலுத்தின்றிருக்க, என் மேல் மனதை செலுத்த. அப்படின்னு 4 விஷயங்கள் சொல்ற. சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய. மனசால தன்னோட உடம்பு, தன்னோட மனசு, தன்னோட இந்திரியங்கள், தன்னோட புத்தி, தன்னோட பொருள்கள், தன்னோட கர்மங்கள், தன்னோட மனிதர்கள், இது எல்லாமே பகவானோடது அப்படின்னு நினைச்சுக்கிறது. நமக்குள்ள அகங்காரம்னால இதெல்லாம் நம்மளோடது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பகவான் நமக்கு இந்த உடம்பு கொடுத்திருக்காருன்னா அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம கர்மங்களை, இல்லைன்னா இந்த வெறும் உடம்பு தான் எல்லாமே, என்ன வெறும் எலும்பு துண்டுகளும் மனிதர்களோட காண எல்லா மசில்ஸ், ஸ்கின்னு இதெல்லாம் தான் இருக்கு. இதுவும் இந்த 5 பூதங்களும் சேர்ந்ததுனால்தான் நம்ம மனிதன் அப்படின்னு இருக்கும். அதுல அது பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்குன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ்க்கு இதை கொடுத்திருக்காரு. ஏன்? கர்மங்கள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு என்கிட்ட வந்துரும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? பிறந்த நிமிஷத்திலேருந்து, ஒரு குழந்தை பிறந்த உடனே, அதுக்கும் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் படிச்சேன். குழந்தை பிறந்த உடனே அம்மாவோட மடியில இருக்கிறச்ச அதுக்கு அம்மாதான் எல்லாமே அப்படின்னு ஒரு நிலையில இருக்கும். அந்த குழந்தை தன்னோட உடம்பை மண்ணோட சேர்க்கறச்சதான் அந்த குழந்தைக்கு இது தன்னுது அப்படிங்கிற ஒரு மமதை அப்பதான் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் இது எல்லாமே அம்மாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அம்மாவோட உடம்பு அம்மாக்குள்ள நம்மளும் இருக்கும் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அது தன்னோடது அப்படிங்கிறது அந்த மண்ணோட
தொடர்ச்சிதான். அதுக்கு எல்லாமே என்னது என்னது, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மண்ணு பெருசா நமக்கு கிடைக்குமோ அவ்வளவு இந்த அவ்வளவும் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் அப்புறமா வரும். பகவான் சொல்ல அதெல்லாத்தையும் விட்டு சேத்தசா சர்வ கர்மாணி மை சந்நியஸ்ய, அப்புறம் மத் பரஹா, என்னை தவிர வேற எதிலையுமே இருக்கக்கூடாது உன்னோட பக்தி. என்னை தவிர உனக்கு வேற யாரும் கிடையாது. சோ முழுசாக என்கிட்டயே சரணம் அடைகிறது. இப்ப எப்படி சரணம் அடைவது சரணடைவது அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட போறோம், பகவான் காலில் விழுந்து அப்படியே ஒரு கார்னர்ல உட்கார்ந்து முழுசா சரணம் அடைகிறோம் அப்படின்னு காலங்காத்தால பூஜை ரூம்ல தன்னை தானே பூட்டிட்டு பகவானுடைய லைச்சுண்டு உட்கார்ந்து இருந்து சரணம் அடைகிறோம் அப்படின்னா, அப்புறம் ஒரு 12 மணி ஆச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சோன்னா வான்னு திறந்தானா யாரும் உங்க வாயில சாப்பாடு ஊட்ட போறது இல்லை. பகவான் சொல்ல உங்க கர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கணும், நான் என்கிட்ட அடைக்கலம் இருக்கணும். அப்படின்னா எப்படி? அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உண்மை. நம்ம தூக்கத்திடம் எப்படி அடைக்கலம் கொள்றோம்? ராத்திரி ஆச்சு ஒரு 10, 10:30 ஆயிடுத்து அப்படின்னா அந்த தூக்கத்துக்கு நம்ம அப்படியே சரணடைகிறோம். தன் பொருள், தன் உடம்பு, தன்னோட புத்தி, தன்னோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, எனக்கு எல்லாமே இந்த தூக்கம்தான் அப்படின்னு தூக்கத்தோட முழுசா சரணடைகிறோம். வெளி உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும், என்னோட பொருள்களுக்கு என்ன வேணாலும் ஆட்டும், என் உற்றார் உறவுகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா நான் தூக்கத்தோட ஒன்றாகி விட்டேன். அப்படிதானே? அது தூக்கம்ங்கிறதுனால நமக்கு அது பெருசா அது இதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதே சரணம், இதே சரணாகதி பகவான்கிட்ட அடைஞ்சோம்னா, பகவான் தான் சொல்லுங்க, தூக்கம் உங்களை என்ன பண்ணுன்னு கூட தெரியாது, இருந்தாலும் தூக்கம் கெட்டு டெய்லி போய் அடைக்கலம் கொள்றோம். பகவான் சொல்ல நான் உன்னை காப்பாத்துறேன், யோகக்ஷேமம் வகாமியம், நான் எல்லாரையும் தாங்குவேன் அப்படின்னு இருக்கச்சு கூட நமக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது இல்ல. ஏன்னா உடனம்ங்கிறது மனசை எடுத்தாதான் அந்த உடனம்ங்கிறது தாட்டே வரும். மனசு அதோட ஒட்டின்னு இருக்கிறச்ச அந்த தாட்டே வராது. அதான் மத்பரக, என்னை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தது புத்தியோகமும் பாஷ்ரித்ய, புத்தியோகம். இந்த பகவத்கீதையிலேயே இந்த சமத்துவத்துக்கு ரொம்ப சமத்துவம் யோகம் உச்சியத்தை, சமத்துவத்துக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. எல்லாமே சமமாக பார்க்கறது, எல்லாரையுமே சமமாக பார்க்கறது. அந்த மாதிரி சமத்துவம் இருந்தால்தான் ஒருத்தர் யோகி. அப்பதான் அவருக்கு இந்த ஞான யோகம் கிடைக்கலாம், அப்பதான் அவளால தியான யோகம் பண்ண முடியும், அப்பதான் அவளால பக்தனாகவும் ஆக முடியும். ஆனா இந்த சமத்துவம் இல்லைன்னா உங்கள்ட்ட எந்த மாதிரியான ஒரு வர்ச்சி இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பகவான் உங்களை பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்லை. இந்த சமத்துவம் எல்லாட்டையுமே இருக்கு. ஆனால் என்ன ஆகுது, சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அது தகுந்தாப்புல நமக்கு ஹாப்பினஸும் வருத்தமும் சேர்ந்து வந்துட்டே இருக்கும். அதோட நம்ம போய் கலந்துக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இந்த ஹாப்பினஸும் இந்த சோகம் இதெல்லாம் தான் நம்ம அப்படிங்கிற மாதிரியான அதோட இணைந்து போய் இருக்கிறதுனால இந்த சமத்துவம் நமக்கு போயிடுறது. ஸோ அதனால பகவான் சொல்ற சமத்துவம் ரொம்ப முக்கியம். புத்தி யோகம்,
அந்த புத்தியோகம்னா நமக்குள்ளேயே நமக்கு இருக்கிற, நமக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னால்தான் நம்மளால எல்லாமே சமமாக பார்க்க முடியும். சமத்துவம் தான் பகவான் இவர் வழிபாடு பண்றது. சமத்துவம் ஆராதன முச்சுத்தஸ்ய அப்படின்னு விஷ்ணு புராணம். சமத்துவ ம ஆராதன, என்னோட ஆராதனை அது சமத்துவம் தான் அப்படின்னு பகவான் விஷ்ணு புராணத்துல வரும். புத்தியோகம் உபாசிரித்ய, புத்தியோகம் பண்ணி என் கிட்ட அடைக்கலம் கொள்ளும். அப்புறம் மச்சித்த சததம் பவ, உன்னோட சித்தம் எல்லாம், உன்னோட நினைப்பெல்லாம் என்கிட்ட இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு நான் கிடைப்பேன். நான் என்னங்கிறது அப்பதான் உனக்கு புரியும். உன்னோட சித்தம் எனக்கிட்டே எப்பொழுதும் இருந்ததுன்னா நான் உன் மனதில் வந்து இறங்குவேன். அதுவும் பகவான் சொல்றேன்னா சததம் பவ, எப்பொழுதுமே இருக்கணும், கான்ஸ்டன்ட்லி பிக்ஸ்டு. நான் பகவானுடைய தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சதுனால் நம்மளால நித்தியமா இருக்க முடியும், சத்தமா பகவானை நினைச்சுட்டு இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பகவான் எதிர்பார்க்கிறது. இந்த கர்மயோகம் பக்தி யோகம் அது ரெண்டையும் இந்த ஸ்லோகத்துல வர்றது. தன்னோட கர்மங்கள் எல்லாமும் பண்ணிட்டே இருந்துண்டு இந்த மாதிரி பண்றச்சுதான் தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பகவான் இந்த இந்த அத்தியாயத்துல சொல்லிருக்காரு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத முழுசா பகவானிட்ட மட்டுமே ஆசிரியம் எடுத்துட்டேன்னா அப்ப இந்த பரமநிலை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல பகவான் தான் என்னோட பரம நோக்கம் அப்படிங்கிறது மனசுல பதிவு செய்யணும். இதான் மத்பரகா, வேற ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு கோல் தான் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் முழுசா சரணாகதி அடையணும் பகவான்கிட்ட. ஒன்பதாவது அத்தியாயம் என்ன சொல்ற? எத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். எதெல்லாம் பண்றியோ, எதெல்லாம் உணவா எடுத்துக்கிறியோ, எதெல்லாம் தானமா கொடுக்கிறியோ, எதெல்லாம் தபமா பண்றியோ அது எனக்கு அர்ப்பணம், மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணு. எல்லாமே பகவானுக்காக. மன்மனா பவமத் பக்தோ மத்யா ஜீமான் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்வைவம் ஆத்மானம் மத்பராயண. என்ன தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் பதில் பகவான் சொல்றார். புத்தியோகம் பண்ணிட்டு, அதாவது சமத்துவத்தோட இருக்கிறது. சமத்துவத்தோட எல்லா கர்மங்களையும் முழு அவேர்னஸோட, தூக்கத்துல இல்ல, பகவானுக்குன்னே எல்லாமே அர்ப்பணம் பண்றது. அந்த பகவானுக்கு எல்லாத்தையும், அந்த கர்மங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணாலும் அதுல இருந்து வர பலனை தந்து அப்படின்னு கருதாம இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறது தான் என்கிட்ட இருக்கிற முழு ஆசிரியம், முழு அடக்கலம்னா என்ன அப்படிங்கிறது பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. இதுதான் புத்தி யோகம். இதுதான் 2வது அத்தியாயத்தில் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறது. ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள்.
நிறைய டீப் மீனிங்ஸ் இருக்கு. நிறைய படிச்சு படிக்க 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 கேட்க கேட்க நிறைய புரியறது. அந்த புரிஞ்சதெல்லாம் போராது, அதெல்லாம் பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். பகவான் தான் அதுக்கும் வழி காமிக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. உங்களோட கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாம். Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. தேங்க்